May I come in, sir? Yes. Good morning, sir. வந்து உங்களை பார்க்க சொன்னதா சொன்னாங்க. Thanks, sir. அப்புறம் சத்யா, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது சார். நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, யாமினி செஞ்ச தப்பால அவளை வேலையை விட்டு அனுப்பியாச்சு. அதனால இனிமே எல்லா பொறுப்பையும் உனக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? சார், உட்காரு. என்ன சார் திடீர்னு பொறுப்பு கொடுக்கறீங்க? திடீர்னு இல்லம்மா, நீ கம்பெனி விஷயத்துல எவ்வளவு பொறுப்பா சின்சியரா இருக்க. நலன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரெப்யூட்டேஷன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க இல்ல? இருக்க சார். அதனாலதான் உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஆனா அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். என் டவுட்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ தாராளமா பொறுப்பேத்துக்கலாம். என்ன டவுட் சார்? செல்வநாயகி வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி யாரால ஸ்டாப் ஆச்சு? எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? சார், சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். புரியலையா? இப்ப பாரு, புரியும். இந்த ஆதாரம் போதுமா? இப்பவாவது உண்மையை சொல்லு. யார் நீ? உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? எதுக்கு என் கம்பெனில பெரிய டிராமா பண்ணி உள்ள நுழைஞ்ச? சார், ஈவென்ட் கம்பெனில தான் வேலை வேணும்னு அவ்வளவு பிடிவாதமா இருந்த. எதுக்கு இந்த கம்பெனிக்குள்ள வந்த? உனக்கு உதவி பண்ண எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை என் கம்பெனிக்கு இதுவரைக்கும் இல்லாத அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த? சொல்லு, யார் நீ? யாரோட ஆள்? சார், இல்ல சார், அது உன் மேல கொலவெறி ஆத்திரத்துல இருக்கேன். அன்னைக்கு நீ என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக உன்னை என் மகளான்னு நினைச்சேன். என் வீட்டிலேயே இடம் கொடுத்தேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி யாரு என்னன்னு கூட தெரியாம விசாரிக்காம உன் மேல பரிதாபப்பட்டு என் கம்பெனில வேலையும் போட்டு கொடுத்தேன். How dare you? என் கையில கத்திய கொடுத்து என் கழுத்தை நானே அறுத்துக்கிற மாதிரியான வேலையை பண்ணிட்டேல நீ. நம்பிக்கை துரோகி. சார், சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் யாருக்கும் மனசறிஞ்சு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைச்சு பார்த்ததே இல்ல சார். என் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. நான் ஒரு சூழ்நிலை கைதி சார். Shut up! பேசாத. ஊசாம துரோகத்தை பண்ணிட்டு அழுது நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? என்னுடைய போட்டிக்கார கம்பெனி தானே உனக்கு பணம் கொடுத்து இங்க அனுப்பிச்சது. அவங்களுக்காக தானே இங்க 5ஆம் பட வேலை செஞ்ச. என்னை யாரும் அனுப்பல சார். யார்கிட்டயும் நான் பணம் வாங்கல சார். நான் உன்னை கடைசியா ஒண்ணு கேக்குறேன். என் பொண்ணுக்கு வந்த ஆபத்து கூட உன்னோட பிளானா? உன்னோட செட்டப்பா? சத்தியமா இல்ல சார். உன்னை நான் நம்ப மாட்டேன். நீதான் ஆளை செட்டப் பண்ணி என் பொண்ணு ரவுடிங்க கெடுக்கிற மாதிரி பண்ணி நீ காப்பாத்துற மாதிரி டிராமா பண்ணி என் பொண்ணையும் என்னையும் நம்ப வச்சியே. இதெல்லாம் எதுக்காக? இந்த கம்பெனில நுழைஞ்சு என் கம்பெனிக்கு இருக்கிற பேரு பெருமை எல்லாம் கெடுத்து தரமட்டமாக்கி என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வர்றது தானே உங்களோட பிளான்? சார்,
என்னோட எந்த போட்டி கம்பெனிக்கு நீ இப்ப வேலை செய்யற? உண்மையை சொல்லு. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். துரோகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் யார்கிட்டயும் பணமும் வாங்கல, யாருக்காகவும் சதியும் பண்ணல. ஆர்த்தி ஒரு மாற்றுத்திறனாளி சார். அவளுக்கு எடுக்கிற மாதிரி டிராமா பண்ணி இந்த கம்பெனியோட வேலைக்காக, ஐயோ கடவுளே, இது கேட்டாலே நெஞ்செல்லாம் பதறுது சார். சத்தியமா இது டிராமா கிடையாது சார். உண்மையிலேயே நடந்த சம்பவம் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. இத்தனை வருஷம் அனுபவம் இருந்தோம் பாசத்துக்கு மயங்கி போயிட்டேன். நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன். என்னோட ஒரே வீக்னஸ் என் பொண்ணு ஆர்த்தி. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல உன் முகத்துல முழிக்க விரும்பல. வெளியில போ.